டிடிஎஸ் இப்போது இந்த போராட்டத்தின் பின்னணியை வந்து நாகராஜ் தெளிவுபடுத்தினார். இப்போ நாம் வந்து திரு பாலு அவர்களிடத்தில் கேட்கின்ற போது காலப்போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கேபிட்டலைசேஷன், லிபரலைசேஷன், தாராளமயம், குளோபலைசேஷன் எல்லாம் பேசுகிறோம். இப்போ அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையில் இந்த பென்ஷன் திட்டத்தை பற்றி வைக்கிறாங்க. விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் இது கொடுக்கப்பட்டிருக்கா? அப்புறமா எம்எஸ்பி எந்த அளவுக்கு லீகலைஸ்டா, அதாவது சட்ட பாதுகாப்பாக ஒரு லெஜிட்டிமேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு, சட்ட ரீதியான பாதுகாப்பு. இந்த ரெண்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இல்லை, பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியணும்னா, ஏதோ வந்து ஒரு மத்திய அரசு வந்து விலை நிர்ணயம் பண்ணாமல் இருக்குது, இது என்ன பெரிய அலட்சியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, விலை நிர்ணயம்ங்கிறது என்னென்னா, வாங்கும் உரிமையும் அவனுக்கு வாங்கியே ஆகணுங்கிற உரிமையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுதான் மெயின் பிரச்சனையே. அதாவது நீங்கள் விலையை நிர்ணயிக்கிறதன் மூலமாக அந்த பொருளை நீங்கள் வாங்கணும், மத்திய அரசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரீங்க. 40 லட்சம் கோடி மொத்தமாக வியாபாரம், வணிக வியாபாரம் இந்த விவசாய சந்தை பொருளால் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் 10 லட்சம் கோடி தான் இந்த மினிமம் ப்ரைஸுக்குள்ளே வரக்கூடிய ஐட்டம்ஸ். மீதி 30 லட்சம் கோடியும் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வராத ஐட்டம். அப்படி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எம்எஸ்பிக்குள்ளே வராத ஐட்டம், அதாவது தமிழில் சொல்ல போனால் ஆதார விலைக்கு சம்மந்தப்படாத மினிமம் ப்ரைஸ் விவசாயம். நாங்கள் முன்னெல்லாம் சொல்லுவோம், இந்த உஞ்சவிருத்தி பிராமணன் இருப்பான். உஞ்சவிருத்தி பிராமணன்னா அவன் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அவன் வேலை வந்து சத்துவ குணத்தை பயின்று அமைதியாக இருக்கணும், பரிசு எது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு வாழணும். இப்போ இருந்த வரைக்கும் பிராமணன்கிறது வந்து ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நெறிமுறையாக இருந்தது. ஆனால் அப்புறம் என்ன ஆகி போச்சு, லாயர் ஆனால் இது அட்வொகேட் ஆனால் இது ஆடிட்டர் ஆனால் அதுவானா இதுவானான்னும் போது என்ன ஆகிடுதுன்னா, அங்கே வந்து அந்த பிராமணத்துவங்கிறது வந்து வணிகமயமாக்கு. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த விவசாயம்னு சொல்லப்படுற ஃபார்மிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போல்லாம் வந்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கானதை எடுத்து வச்சுப்பாங்க, மிஞ்சியதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, எதை கொடுத்தா, எந்த சந்தைக்கு கொடுத்தா, எப்படி கொடுத்தா வியாபாரம் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பலர் தப்பு பண்ணி நஷ்டப்படுறாங்க, சிலர் சாமர்த்தியமாக பண்ணி வெற்றி பெறுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விவசாயமாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் இப்போ கேட்குற இந்த ஆதார விலையை மத்திய அரசு ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு ரேட்டை கொடுக்குதுன்னு சொன்னால், அது முதல்ல மாநில பிரச்சனை. அது மத்திய அரசு பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அந்த மாநிலத்தில் விற்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கும் அங்கே டிமாண்டுக்கும் இங்கே டிமாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ பஞ்சாபில் இருக்கக்கூடிய கோதுமைக்கு தமிழ்நாட்டில் என்ன டிமாண்ட் இருக்க முடியும்? மத்திய பிரதேஷோடைய அரிசி வந்ததுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து தமிழ்நாட்டுடைய அரிசியே அடிபட்டு போகுது அந்த இடத்துல வடக்கில். ஸோ அது மாநில சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 17 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கணும் இந்த மாதிரி ஆதார விலை கொடுத்துட்டிங்கன்னா. நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 லட்சம் கோடி ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தி, அதில் 3,500 அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதார விலை பழம் காய்கறிகள் கேட்டால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் 17 லட்சம் கோடி ஒதுக்கப்பட வேண்டும். அது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லை, உண்மையிலே சாத்தியம் இல்லை. 17 லட்சம் கோடி எங்கே ஒதுக்க முடியும்? யாராலையும் ஒதுக்க சாத்தியமே இல்லை. இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 70% விவசாயம் பண்ணிட்டு இருந்த நாட்டில் இன்னைக்கு 45-50% விவசாயத்திலேயே நாம் கடந்த 20 வருஷமாக தன்னிறைவு பெற்றுட்டோம். தண்ணீர் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப்சிஐன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி எலி தின்றதுக்கும் இது தின்றதுக்கும் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கே பலமுறை சொல்லியிருப்பாங்க, 3 ரூபாய்க்கு வாங்கப்படுகின்ற அரிசியை மத்திய அரசு பராமரித்து திருப்பி உங்ககிட்ட கொடுக்கும்போது 31 ரூபாய்க்கு வருது. அப்போ அது மீதி என்ன யாராவது லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்களா, இல்லை யாராவது கொள்ளை அடிச்சிட்டாங்களா? அதை கண்டிச்சது. ஏன்னா அப்படி தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. வேஸ்ட் ஆகுது. அப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து விவசாயி அப்படின்ற பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலுக்கு நான் ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா, இந்தியா பூரா விவசாயம் நடக்குது, பஞ்சாபில் மட்டும் வயர் எறியுது. இந்தியா பூரா நீட்டு நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் வழியில் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே ஏன் நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு வருது? காரணம் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வேண்டியவங்க வச்சிருக்காங்க. இப்போ பாயிண்ட் இந்த எம்எஸ்பி எல்லாம் பற்றி பேசுறதை விட இப்போ அரசியலில் தான் இது காரணம். இது அரசியல்னு எனக்கு பேச வைக்குதுன்னா, ஒரு 10 மாநிலத்தில் இது பிரச்சனையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 28ல் 10 அல்லது 3 மாநிலத்திலேயாவது பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம் இதை பெருசாக பேசலாம்.
ஆனால் இது ஒரே குறிப்பிட்ட மாநிலம். ஓகே, பஞ்சாப்ங்கிறது விவசாயத்தில் மிக சிறந்த ஒரு ஏன்னா இது பண்ற ஒரு மாநிலம். 11% ஒட்டுமொத்த உற்பத்தியில் பங்கு வைக்கிறாங்க. ஆனால் 25% அந்த கொள்முதல பெனிஃபிட் அடைகிறது பஞ்சாப், ஹரியானா அவங்க தான். தமிழ்நாடு வந்து ரொம்ப கம்மி தான், 2.4 இப்படி சதவீதம் தான் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே கம்மி தான். ஹரியானாவும் பஞ்சாப். மக்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும்னா, இந்தியாவில் தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கிறது பஞ்சாப் தான். பஞ்சாப்னா அப்ப விவசாயத்தையே நம்பிட்டு இருக்கிற ஒரு மாநிலம், அது தன்னிறைவு பெற்று தனிநபர் வருமானத்துல பெருசா இருக்குன்னா அப்புறம் விவசாயத்துல நஷ்டம் வருதுன்னு ஏன் சொல்றீங்கன்னா, விவசாயிக்கு அது கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல. விவசாயிக்கு வந்து ₹1 ஒரு பொருளுக்கு உற்பத்தி பண்றா, அதுக்கு வந்து 1.5 ரூபாய்க்கு விற்கிறா அப்படின்னு சொன்னா, நடுவில் இருக்கிற மிடில் மேன்ஸ் தான் ₹5 கொண்டு வர்றாங்க. ₹5 மார்க்கெட். நானும் நீங்களும் ஒரு சராசரி அரிசி, சாப்பாட்டு அரிசியை ஒரு காலத்துல ₹25 வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ₹40 குறைஞ்சு நமக்கு மார்க்கெட்ல அரிசி வாங்க முடியறது இல்ல. இப்ப வருது ₹45. நீங்க நல்ல அரிசி ₹68 வரைக்கும் போயிருது. அப்ப மோடி என்ன பண்றாரு, ஒரு பக்கம் 80 கோடி மக்களுக்கும் நான் வந்து இது கொண்டு வரேன், அதாவது ரேஷன் மூலமா அரிசி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இங்க ஸ்டிக்கர்ல ஸ்டாலின் ஐயா ஒட்டியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர் தான் கொடுக்குறாரு. அதை கொடுக்குறாருன்னும் போதே இவங்களுக்கு என்ன ஆகிடுது, எதை வாங்கி இவர் கொடுக்குறாரோ அதன் மூலமாக கொள்முதல் குறைஞ்சு போயிடுது, மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது குறைஞ்சு போயிடுது. இவர் இந்தியா பூரா கொடுக்குறேங்கிறார். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போய் போராடுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எந்த வேளாண் சட்டத்தை பிஜேபி வாபஸ் வாங்கியதாக இவங்க கொக்கரிக்கிறாங்களோ, பத்தியா வாபஸ் வாங்க வச்சுட்டேன் அப்படின்றாங்களோ, அந்த சட்டம் இங்க தமிழ்நாட்டில் 2019 செயல்பாட்டிலே இருக்குது. அதாவது என் நாட்டில், நான் வாழ்ற நாட்டில் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை வேற ஒருத்தர் கொண்டு வர்றதை எதிர்த்து நான் போய் போராடுறீங்க, அது ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியல. நம்பர் 1 பிரச்சனை. இதை விட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த போராட்டத்தில் உண்மையிலே விவசாயி தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தால் மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு 6 மறை கழண்டவர்கள் போய் போராடினாங்களே, அதில் ஒரு பெண்மணி இருந்தால, அந்த பெண்மணி இந்த விவசாய போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிச்சவா. பேரை சொல்லுங்க. தெரியாத என்ன தெரியும்? இங்க ஒரு லட்சுமி, அங்க ஒரு சுப்பிரமணி, அங்க ஒரு சுசீலா, ஏதோ போராட்டத்தில் போறதான வீடியோவில் பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. ஆக இவர்களுடைய நோக்கமே பஞ்சாப்ல இருந்து என்னன்னா, அந்த இடைத்தரகர்களுடைய வருமானம் குறைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டதுன்னு உடனே அவன் பொங்குறான். பொங்குறதுக்கு யாரை பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளுங்களை எல்லாம் கூட்டு போய் அரை நிர்வாண போராட்டத்தில் நடத்த சொல்றான். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தடுக்கிறதுக்காக ப்ரீகாஸ்ட் பேனல்ஸை போட்டுருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, மெட்ரோலெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதில் என்ன ஆகும்னா அந்த கம்பி நீட்டிட்டு இருக்கும், அந்த கம்பி மேலேயும் நீட்டும். புரிஞ்சா? அப்படிதான் அந்த பேனலை ரெடி பண்ண முடியும். இவங்க கொண்டு வந்து அதை தடுப்புக்காக போடுறாங்க. யாரு? பாரத பிரதமரை பஞ்சாபுக்குள்ள தேர்தலுக்கு மீட்டிங்கு கலந்து விட பண்ண மாட்டேன்னு தடுத்த அந்த விவசாயிகள் அல்லது அந்த அரசியல்வாதிகள், விவசாயிகள் தப்பு பண்ண மாட்டாங்க எப்போதுமே, அரசியல்வாதிகள் இப்ப அவங்கள அதே முறையில் டெல்லியில் தடுக்கப்பட்ட உடனே முள்ள வச்சிருக்காங்கன்றான். அது முள் இல்ல, ஸ்டீலு. அந்த சிமெண்ட் பேனல் இருக்கு இல்லையா, அந்த பேனல்ல இருக்கிற ஸ்டீலு. ஸோ எப்படியாவது ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி இதையெல்லாம் ஒரு திசை திருப்புகின்ற அளவு கொண்டு போகலாம். ஒண்ணு வேணாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மோடி வந்து எல்லா தானியங்களையும் பாரத் ரைஸ், பாரத் பருப்பு, பாரத் அதுன்னு கொண்டு வந்து சந்தையில அதை ரொம்ப சுலபமா ஆக்கிடுவாரு. அப்படி சுலபமாக்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா நிஜ விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்காது. போலி விவசாயிகளுக்கு ரைஸ் வருதா, அது எவ்வளவுக்கு கிடைக்குது, 29 ரூபாய்க்கு வருது. அதே மாதிரி பாரத் பெட்ரோல்னு கம்மியா வருமா? இல்லைங்க, வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, இல்ல வராது. இல்லைங்க, என் பையனை நான் நல்லா படிக்க வைக்க முடியும், பக்கத்து வீட்டுல இருந்து நான் படிக்க வைக்க முடியாது. நான் அரிசி தயாரிக்கிறேன், என்னால விலையை கட்ட வாங்கி அங்கிருந்து வாங்குறோம், வேற வழி கிடையாது. நல்ல. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. எலக்ட்ரிக் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பெட்ரோலுக்கு அவசியமே இருக்காது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் ஆண்டது அப்படின்னு சொன்னால் இந்த 10 வருடமும் அதற்கு முன்னாடி ஒரு 4 வருடமும் 14 வருடம் தான் அது மொத்தமாக ஆண்டிருக்கு. இதுக்கப்புறம் 10 வருடம் ஆண்ட போகிறதுங்கிறது வேற விஷயம். இதுக்கப்புறம் 10 வருஷம் ஆளுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இல்ல நீங்க தான் இன்னும் இந்தியா கூட்டணின்னு வேற சொல்றீங்க. அது இந்தி கூட்டணி உடஞ்சு போய் இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பாருங்க. ஐயா சொல்றாரு வந்து இந்தந்த மாநிலங்கள் எல்லாம் கொந்தளிப்பு இருக்கு, அவங்க போராடுறாங்க, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா இதுன்னு. ஆனா நீங்க அந்த போற ரூட்டு பாருங்க,
பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு போறா, 2 ஆப் இருக்கிற இடம். அது என்ன, எதுக்கு டெல்லிக்கு போறா? இப்போ ஒரு போராட்டம் நடத்தணும்னா மிகப்பெரிய அளவில் இந்தியா பூரா போராட்டம் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தெரியாதா? ஹிந்துவில் வராதா? அதுக்குன்னே காத்துட்டு இருக்காங்க. மற்ற பத்திரிகைகள்லாம் இல்லையா? வராதா? ஆனால் நீங்கள் வந்து அதை பஞ்சாபில் நடத்தி டெல்லிக்கு கொண்டு போகணும்னா இந்தி கூட்டணியை பற்றி போராட்டத்தில் கூட கவலைப்படாமல் இருக்கிற கெஜ்ரிவாலை வச்சுக்கிட்டு நேராக நான் ஜெயிச்சா போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கிறவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது. பல்லக்கு தூக்கிகளை எதிர்பார்த்ததுனால்தான் காங்கிரஸின் இந்தி கூட்டணிங்கிறது சரிஞ்சுது. 5 மாநிலத்திலையும் அந்த கூட்டணியை அவங்க தொடர்ந்து வச்சுருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அவங்களால கொடுத்துருக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வேல்யூ தப்பிச்சிருக்கும். அதாவது கொள்முதலுங்கிறது ஒரு அரசு, இப்போ உதாரணத்துக்கு பால் வணிகம் பாருங்க. பால் வணிகம்ங்கிறது வந்து பிரைவேட்டுக்கும் போகுது, இதுக்கும் அரசு சார்ந்த துறைக்கும் வருது. இப்போ 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஐயா சொல்லும் பொழுது, மோடி ஐயா சொல்லும் பொழுது அதற்கான கொள்முதலை நான் வாங்கலாம். அதை நான் செய்தாலே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதை தவிர பாரத் அரிசி, பாரத் பருப்பு அப்படின்னு கொண்டு வரும் பொழுது, சகாய வேலையில் அதை கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக ஒரு கொள்முதல் வருது. ஆனால் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா வாங்குவதற்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அரசு ஒரு ரேட்டை நிர்ணயம் பண்ணுவதே அதை வாங்குவதற்கான நிர்பந்தப்படுத்துவதற்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதற்கான அவசியங்கள் தான் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க, ஒரு காவேரி போராட்டம் நடக்குதுங்க. காவேரி போராட்டம் நடக்குது. அந்த பக்கம் இருக்கிறது காங்கிரஸ், நம்ம பங்காளி. இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டாலின் ஐயா, இன்னொரு பங்காளி. இவங்க 2 பேரும் டெல்லியில் உட்காந்து நாட்டை எப்படி திருத்தணும், மோடி எப்படி ஒழுக்கணும்னு பேசுறதுக்கு பதிலாக கூடவே ஒரு நிமிடம் இந்த காவேரி எப்படி பகிர்ந்துக்கணும்னு பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துடும். காப்பீட்டு, பயிர் காப்பீட்டு திட்டம் மத்திய அரசு கொடுக்குது, அதை இவங்க எடுத்துக்கிடல, இந்த அதை கொண்டு போகல. கொண்டு போகாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஒரு போராட்டமாக அறிவித்து தண்ணி வராதுன்னு சொல்லி இங்கே மணல் அள்ளுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அதை வாங்குவதற்கு அங்கே கர்நாடகாவில், கேரளாவில் ஆட்களை தயார்படுத்தி விட்டு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட அவமானப்படுத்துவதற்கு வேற ஏதாவது வழிகள் இருக்காங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்.